திருக்குலமே எழுந்திடுக, அருள் பொழியும் பலியினிலே ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். சந்தோஷம் பெருகிடுதே அவர் சந்நிதி காண்கையிலே, சந்தோஷம் பெருகிடுதே அவர் சந்நிதி காண்கையிலே. ஆனந்தமுடனே அவர் திருமுன்னே கூடிடுவோம், கூடிடுவோம். ஆண்டவரே நம் கடவுள் என்று பாடிடுவோம், பாடிடுவோம். ஆனந்தமுடனே அவர் திருமுன்னே கூடிடுவோம், கூடிடுவோம். ஆண்டவரே நம் கடவுள் என்று பாடிடுவோம், பாடிடுவோம். அவரே நம்மை படைத்தார், அவருக்கு சொந்தம் நாம். அவர் படைப்புகள் நாம், அவர் பிள்ளைகள் நாம், அவர் மந்தையின் ஆடுகள் நாம். திருக்குலமே எழுந்திடுக, அருள் பொழியும் பலியினிலே ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. அன்பிற்கினியவர்களே, இன்று அன்னை மரியாளும் தூய ஆவியினால் தூண்டப்படுகிற வாழ்வும் என்கிற தலைப்பிலே சிந்திக்கவும் ஜெபிக்கவும் இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் பாவத்தை குறித்து ஒரு வசனம் சொல்லிக் கொடுத்தேன். இன்றும் ஒரு வசனத்தை சொல்லிக் கொடுக்க ஆசைப்படுகிறேன். 2 பேதுரு 3வது அதிகாரம் 9வது வசனம். எளிமையா ஞாபகம் வச்சுக்கலாம். 2 பேதுரு 3வது அதிகாரம் 9வது வசனம். வசனம் இவ்வாறு நமக்கு சொல்கிறது: உங்களில் பலர் ஆண்டவர் தனது வாக்குறுதியை நிறைவேற்றுவதில் காலம் தாழ்த்துகிறார் என்று எண்ணுகின்றனர். அதனுடைய பொருள் என்ன? ஆண்டவர் ஏன் எனக்கு நன்மை செய்ய மாட்டேங்கிறாரு? ஆண்டவர் ஏன் ஆசீர்வதிக்க மாட்டேங்கிறாரு? இவ்வளவு நாள் நான் வருகிறேனே, அழுது புலம்புகிறேனே, ஜபம் செய்கிறேனே, திருப்பலியில் பங்கெடுக்கிறேனே, ஆண்டவர் செய்ய வேண்டிய காரியத்தை ஏன் சீக்கிரமாக செய்ய மாட்டேங்கிறாரு அப்படின்னு நீங்கள் பலர் நினைக்கிறீர்கள். ஆனால் ஆண்டவர் காலம் தாழ்த்துவது கிடையாது. அதான் பைபிள் வசனம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பிலே காலம் தாழ்த்துவது கிடையாது. அப்படின்னா என்ன பொருள்? ஆண்டவர் லேட் ஆக்கல, ஆண்டவர் டிலே பண்ணல. ஏன் அப்படின்னா அடுத்த வரியில் இருக்கு: நாம் அனைவரும் மனம் மாறுவதற்காக அவர் பொறுமையோடு காத்திருக்கிறார். அதான் பைபிள் வசனம். ஏன் எனக்கு கிடைக்கல ஆசீர்வாதம்? ஆண்டவர் நான் மனம் மாறுவதற்காக காத்திருக்கிறார். நான் மனம் மாறிவிட்டால் எனக்கு கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை அவர் எப்பவோ கொடுத்திருப்பார். ஏன் கொடுக்கவில்லை? ஏனென்றால் நான் தான் மனம் மாறுவதற்கு காலம் தாழ்த்துகிறேன். பார்த்தீங்களா? பாவ அறிக்கை செய்யாமல், பாவத்திலிருந்து வெளியே வராம, பாவத்திலேயே ஊன்றிய ஒரு வாழ்க்கை வாழ்வதால் ஆண்டவர் எனக்காக தர வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை தர முடியாமல் இருக்கிறார். அவரே சொல்றார், அவர் காலம் தாழ்த்துவது கிடையாது, நாம் தான் மனம் மாறுவதற்கு காலம் தாழ்த்துகிறோம். கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்போம். ஆண்டவரே,
உம்முடைய ஆசீர்வாதத்தை நீர்தான் காலம் தாழ்த்துகிறீர் என்று நான் நினைத்து விட்டேன். அப்பா, உண்மையிலேயே நான் தான் மனம் மாறாமல் உம் ஆசீர்வாதத்தை பெறாமல் இருக்கிறேன். நான் மனம் மாறினால் அந்த ஆசீர்வாதம் எனக்கு சீக்கிரமாய் கிடைக்கும் என்று எனக்கு உறுதி அளித்திருக்கிறேன். நன்றி ஆண்டவரே. ஆகவே என் பாவங்களை மன்னித்து என்னை ஆசீர்வதியும். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனிதமிக்க கன்னிமரியாவின் மாட்சிக்குரிய நினைவை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு அவரது பரிந்துரையால் நாங்கள் உமது அருளின் நிறைவிலிருந்து பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரிகின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். கடவுள் தமது சாயலாகவே மனிதரை உருவாக்கினார். 17ஆம் அதிகாரம், திருவசனங்கள் 1-15 வரை. ஆண்டவர் மனிதரை மண்ணால் படைத்தார். மீண்டும் அந்த மண்ணிற்கே திரும்புமாறு செய்கின்றார். 7வது கொடையாக வழங்கினார். விருப்புரிமை, நாக்கு, கண், காது ஆகியவற்றையும் சிந்திப்பதற்கு ஓர் உள்ளத்தையும் அவர்களுக்கு கொடுத்தார். அவர்களை அறிவாலும் கூர்மதியாலும் நிரப்பினார். நன்மையும் தீமையும் அவர்களுக்கு காட்டினார். அவர்களின் உள்ளத்தை பற்றி விழிப்பாயிருந்தார். தம் செயல்களில் மேன்மையை காட்டினார். தம் வியத்தகு செயல்கள் பற்றி என்றும் பெருமைப்படும் உரிமையை அவர்களுக்கு அளித்தார். அவர்களது திருப்பெயரை புகழ்வார்கள். இவ்வாறு அவருடைய செயல்களின் மேன்மையை பறைசாற்றுவார்கள். அறிவை அவர்களுக்கு வழங்கினார். வாழ்வளிக்கும் திருச்சட்டத்தை அவர்களுக்கு உரிமையாக்கினார். அவர்களுடன் முடிவில்லா உடன்படிக்கையை செய்து கொண்டார். தம் தீர்ப்புகளை அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். அவர்களின் கண்கள் அவருடைய மாட்சியை கண்டன. அவர்களின் செவிகள் அவரது மாட்சியின் குரலை கேட்டன. எல்லா வகை தீமைகள் குறித்தும் கவனமாய் இருங்கள் என்று அவர் எச்சரித்தார். அடுத்து இருப்பவர்களை பற்றிய கட்டளைகளை அவர்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்தார். மனிதரின் வழிகளை ஆண்டவர் எப்போதும் அறிவார். அவரின் பார்வையிலிருந்து அவை
மறைந்திருப்பதே இல்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், ஆண்டவரை நான் போற்றிடுவேன். போற்றிடுவேன் என்றும், அவர் புகழை நானும் பாடிடுவேன். ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், அவர் புகழை நானும் பாடிடுவேன். என் ஆன்மாவரில் பெருமை கொள்ளும், என் ஆன்மாவரில் பெருமை கொள்ளும். எளியவர் இதை கேட்டு மகிழ்வாராக, எளியவர் இதை கேட்டு மகிழ்வாராக. ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், ஆண்டவரை நான் போற்றிடுவேன். வாழ்வோரை சுற்றி ஆண்டவர் தூதர் என்றும் காத்திடுவார். ஆண்டவரை நம்பி வாழ்வோரை சுற்றி ஆண்டவர் தூதர் என்றும் காத்திடுவார். ஆண்டவர் எவ்வளவோ இனியவரே, ஆண்டவர் எவ்வளவோ இனியவரே என்று சுவைத்து பாருங்கள், சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் எவ்வளவோ இனியவரே என்று ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், ஆண்டவரை நான் போற்றிடுவேன். ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், ஆண்டவரை நான் போற்றிடுவேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். அல்லேலூயா, அல்லேலூயா,
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்காவின் நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதை கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார்: ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்ளுகிறது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பார். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும் பெரும் செயல்களை செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோல் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருவார். வலியோரை அரியணினின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையாய் அனுப்பிவிடுகிறார். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் அபிரகாமையும் அவர் தம் வழிபிறவினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகிய இஸ்ரேலுக்கு துணையாக இருந்து வருகிறார். ஆண்டவரே நரல்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் அன்பிற்கினியவர்களே, அன்னை மரியாளும் தூய ஆவியாரோடு இணைந்த வாழ்வும் என்கிற தலைப்பிலே இன்று நாம் சிந்திக்கிறோம். கிறிஸ்தவர்கள் அனைவருமே தூய ஆவியானவருடைய அபிஷேகத்தை நிச்சயமாய் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் தூய ஆவியானவரோடு இணைந்த வாழ்வு என்றால் என்ன? ஆவியானவரோடு எப்படி இணைந்து வாழ்வது? நிக்கோதேமு என்கிற ஒரு பரிசேயர் இயேசுவிடம் வந்து விண்ணரசிற்கு செல்ல வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். நம்ம எல்லாருமே விண்ணரசுக்கு போகணும்னு தான் ஆசைப்படுறோம். இல்லை ஃபாதர், நான் மார்டல்லிலேயே ஒரு 500 வருஷம் வாழலான்னு பிளான் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு யாராவது இருக்கிறீங்களா? ஒரு 500 வருஷம் மார்டல்லியில் வாழ்ந்துட்டு அப்புறமா போகலாம் ஃபாதர் அப்படி யாராவது இருக்கிறீங்களா? யாருமே இல்லை, யாரும் இருக்க முடியாது இல்லையாம்மா? இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் அவனால் குறிப்பிட்ட வயதுக்கு மேல் வாழவே முடியாது. எத்தனை லட்சம் கோடி வைத்திருந்தாலும் ஒருவரால் இந்த உலகத்தில் நிரந்தரமாக வாழ முடியாது. இப்போ இயேசு கிட்ட கேட்கிறார், இயேசுவே, நான் விண்ணரசிற்கு செல்ல வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? இயேசு சொன்ன பதில் நீங்க எளிமையா ஞாபகம் வச்சுக்கலாம். யோவான் 3வது அதிகாரம் 3வது வசனம். இயேசு சொன்னாரு, மறுபடியும் பிறந்தாலன்றி எவரும் இறையாட்சியை காண இயலாது என மிக உறுதியாக உமக்கு சொல்கிறேன். கவனிச்சிங்களா அந்த வார்த்தைய? மறுபடியும் பிறந்தாலன்றி யாரும் விண்ணரசுக்குள் செல்ல முடியாது என்று உறுதியாக சொல்கிறேன் கூட சொல்லல. இயேசு எப்படி சொன்னாரு?
மிக உறுதியாக சொல்கிறேன், born again, you must be born again. மறுபடியும் பிறக்கணும். அப்படின்னா என்ன ஃபாதர்? நிக்கோதேமுவே கேட்கிறார் இயேசு கிட்ட, மறுபடியும் பிறக்கணுமா? அவர் வயசானவர். அவர் சொல்றார், இந்த வயதில் என் தாய் வயிற்றுக்குள் சென்று நான் மறுபடியும் வர முடியுமா? அவர் ஆக்சுவலா இயேசுவை கிண்டல் பண்றார். கிண்டலோடு இந்த கேள்வியை கேட்கிறார். அப்ப இயேசு அழகான ஒரு பதில் சொல்றாரு, ஐயா அப்படி அல்ல, ஆவியினால் பிறப்பதைத்தான் நான் மறுபடியும் பிறப்பது என்று சொல்கிறேன். சரிங்களா? ஆவியினால் பிறப்பது. அப்ப இயேசு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார் பாருங்க. ஆவியினால் பிறப்பது எல்லோருக்கும் அவசியம். கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொண்டாலே நான் ஆவியினால் பிறக்க வேண்டும். அப்போ நிக்கோதேமு கேட்கிறாரு, ஆவியினால் பிறக்கிறவங்க எப்படி இருப்பாங்க? ஆவியினால் பிறக்கிறவங்க எப்படி இருப்பாங்க? இப்ப சில பேர் இந்த காலகட்டங்களில் அப்படியே தோன்றுகிறார்கள், போலி இறைவாக்கினர்களாக, போலி தீர்க்கதரிசிகளாக தோன்றி சொல்கிறார்கள், ஆவியினால் பிறத்தல் என்றால் என்ன தெரியுமா? அந்நிய பாஷை பேசுவது. கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? நிறைய கூட்டம் கிளம்பியிருக்கா? ஏன்னா மண்டையாட மாட்டேங்குது. ஆமாவா இல்லையா? இன்னைக்கு நிறைய பேர் வந்துட்டான். நம்ம எதுவும் சொல்லலை, அவங்கள கடவுள் பார்த்துப்பார் இல்லையா? ஆனால் பைபிள் என்ன சொல்லுதுன்னு நம்ம பார்க்கணும் இல்லையா? ஆவியினால் பிறத்தல் என்றால் என்ன? அப்போ இயேசு சொல்றாரு, காற்று எந்த திசையில் இருந்து வருகிறது என்று யாருக்குமே தெரியாது. ஒரு திசையிலிருந்து மறு திசை வரை காற்று செல்லுகிறது. அது எங்கிருந்து வருகிறது என்றும் யாருக்கும் தெரியாது, எங்கு செல்கிறது என்றும் யாருக்கும் தெரியாது. ஆவியினால் பிறந்தவர்கள் இப்படித்தான் இருப்பார்கள்னு சொன்னார். கை தட்டுறீங்களா? ஒரு வாட்டி நல்லா கை தட்டுவீங்களா? ஒரு சிலருக்கு கையே இல்லையம்மா, நல்லா கை தட்டுங்க, சத்தமா கை தட்டுங்க. ஓகே. எப்படி? ஆவியினால் பிறந்தவர்கள் தங்களை தம்பட்டம் அடிக்க மாட்டார்கள். கவனிச்சிங்களா அந்த வார்த்தைய? அவங்க எங்க இருந்து வராங்கன்னு தெரியாது, எங்க போறாங்கன்னு தெரியாது. அவங்க என்ன பண்ண மாட்டாங்க? தங்களை தம்பட்டம் அடிக்க மாட்டாங்க. இன்னைக்கு ஆனவொன்னா அந்நிய பாஷை பேசுறவங்க எல்லாம் என்ன பண்றாங்க? தம்பட்டம் அடிக்கிறாங்க. தங்களிடம் ஆவியானவர் இருப்பதாக காட்டிக்கொள்ள விரும்புகிறார்கள் இல்லையா? உங்களுக்கு ஒரு வசனம் சொல்றேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இதெல்லாம் நீங்க மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. 1 யோவான் 4வது அதிகாரம் 1வது வசனம். 1 யோவான் 4:1 வாசிக்கிறீங்களாம்மா? வாசிங்க பாப்போம். 1 யோவான் 4:1. அன்பார்ந்தவர்களே, தூய ஆவியின் தூண்டுதல், தூய ஆவியாரின் தூண்டுதல் தமக்கு இருப்பதாக சொல்லிக் கொள்ளும் எல்லாரையுமே நம்பி விடாதீர்கள். அவங்களே சொல்லிப்பாங்க, என்கிட்ட தூய ஆவியானவர் இருக்குதுன்னு அவர்களே சொல்லிப்பார்கள். அவர்களை நம்பாதீர்கள். ஏன்னா தூய ஆவியானவர் இருக்கிறவங்க வெளியில தம்பட்டம் அடிக்க மாட்டாங்க, தங்களை குறித்து பெருமை பேச மாட்டார்கள் இல்லையா? தன்னிடம் ஆவியானவர் இருப்பதாக சொல்ல மாட்டார்கள். இயேசு சொன்னாரு, ஒரு மரம் நல்ல மரமா கெட்ட மரமா என்று எதை வைத்து அறிந்து கொள்ள முடியும்? அதன் கனிகளை கொண்டு அறிந்து கொள்ள முடியும் இல்லையா? நல்ல மரம் கெட்ட கனி கொடுக்காது, கெட்ட மரம் நல்ல கனி கொடுக்காது இல்லையம்மா? இயேசு சொன்னாரா? அப்ப ஒரு மரத்தின் கனியை வைத்து அந்த மரம் நல்ல மரமா கெட்ட மரமா என்று அறிந்து கொள்ள முடியும் சொன்னாரா? ஒரு வாட்டி கை தட்டிடுங்களேன். ஏன்னு சொல்றேன் அப்புறமா. நல்லா கை தட்டுங்களேன். அன்னை மரியாள் நல்ல மரமா கெட்ட மரமான்னு இப்ப வந்திருக்கிற பாஸ்டருங்கெல்லாம் சர்டிபிகேட் கொடுக்க வேண்டாம். ஏன்னா கனி யாரு? எஸ் இல்லையா? ஏசு கடவுள் தான் கனியே. அப்ப அந்த மரம் எப்படிப்பட்ட மரமா இருக்கும்? பரிசுத்தத்துக்கும் பரிசுத்தமான மரம் இல்லையா? யாரு சொன்ன? இஷ்டத்துக்கு பேசுறீங்களே. ஒரு மரம் நல்ல மரமா கெட்ட மரமா என்று அதன் கனிகளை வைத்து அறிந்து கொள்ள முடியும். அது ஒரு பக்கம். இரண்டாவது, ஒருவரிடம் தூய ஆவியானவர் இருக்கிறதா என்று எப்படி அறிந்து கொள்ள முடியும்? அதுவும் கனிகளை வைத்து அறிந்து கொள்ள முடியும். தூய ஆவியாரின் கனிகள் இருக்குதா? கலாத்தியர் 5:22-23 எடுங்க பாப்போம். சட்டுன்னு எடுங்க. நிறைய பேர் கையில பைபிளே காணும்.
ஆனா செல்போன் மட்டும் இருக்கு எல்லார் கையிலையும், இல்லையா? கலாத்தியர் 5:22-23 வாசிங்கம்மா. ஆனால் தூய ஆவியின் கனியோ, தூய ஆவியாரின் கனிகளோ அன்பு, அன்பு, மகிழ்ச்சி, மகிழ்ச்சி, அமைதி, அமைதி, பொறுமை, பொறுமை, பரிவு, பரிவு, நன்னயம், நன்னயம், நம்பிக்கை, நம்பிக்கை, கனிவு, கனிவு, தன்னடக்கம், தன்னடக்கம் என்பவையாகும். இது எல்லாமே அன்னை மரியாளிடம் நம்மால் காண முடியும், இல்லையா? தூய ஆவியாரின் கனிகள் அத்தனை யார்கிட்ட பார்க்க முடியும்? அன்னை மரியாளிடம் நாம் காண முடியும். தன்னிடம் ஆவியானவர் இருக்கிறார் என்று சொல்லிக் கொள்கிறவர்கள் இந்த 9 கனிகளையும் பெற்றிருக்க வேண்டும். வெறும் கொடைகளை வைத்து ஒருவர் ஆவியானவரை பெற்றிருக்கிறார் என்று சொல்ல முடியாது. ஏன்? அதை பவுலடிகளாரே சொல்கிறார். 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்தில் சொல்றாரு, எல்லாருக்கும் எல்லா கொடைகளையும் ஆண்டவர் கொடுப்பது கிடையாது. கவனிச்சிங்களா? இப்ப இருக்கிற சபைகள்லையும் நம்ம குரூப்ல இப்ப நிறைய பேர் வந்திருக்கிறாங்க, கத்தோலிக்க சர்ச்லயே வந்துட்டாங்க. என்ன தெரியுமா சொல்றாங்க? முதல் கொடையே அந்நிய பாஷை கொடை தான். அப்படி பைபிள்ல எங்கேயுமே போடல, பைபிள்ல எங்கேயுமே இல்ல. இன்னொன்னு சொல்லவா, எந்த புனிதரும் அந்நிய பாஷை பேசல. என்னம்மா? எந்த புனிதருமே என்ன பேசல? எங்கிருந்து நம்ம ஆளுங்க கண்டுபிடிச்சாங்க? கேள்வி கேட்டிருக்கிறீங்களா? நீங்க கேள்வி கேட்டிருக்கிறீங்களா? எங்கிருந்து கண்டுபிடிச்சாங்க? எங்க இருக்கு? இருக்கு. 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்தில் இருக்கு, பரவச பேச்சு, பேசும் கொடை. ஆனா அதுல என்ன தெரியுமா இருக்கு? ஆவியானவர் யாருக்கு என்ன கொடை கொடுக்க வேண்டுமோ அவர்தான் தீர்மானிப்பார், அவர்தான் பகிர்ந்து கொடுப்பார். இது எல்லாருக்கும் ஒரே கொடையை கொடுக்க மாட்டார். அவரவர் தகுதிக்கேற்ப கொடைகளை பிரித்து கொடுக்கிறார். அப்படிதான் போட்டிருக்கு பைபிள்ல. ஆனா வெளியிலிருந்து வர மக்கள் தப்பான போதனை என்ன சொல்றாங்க? எல்லாரும் பேசணும்னு சொல்றாங்க. அது பொய், அது பைபிளுக்கு விரோதமான போதனை, இறை வார்த்தைக்கு எதிரான போதனை. இதை நான் சொல்லல, பவுலே சொல்றார். எங்க? 1 கொரிந்தியர் 14வது அதிகாரத்துல சொல்றார். அந்நிய பாஷை பேசுகிற கொடை என்பது சபையில் பேச வேண்டிய கொடை அல்ல, தனிப்பட்ட அறையில் பேச வேண்டியது. பாத்தீங்களா? இன்னைக்கு எல்லாரும் எங்க பேசுறாங்க? வந்து மக்கள் முன்னாடி பேசுறாங்க, அப்படிதானே? ஆனா ஆண்டவர் பவுல் வழியா என்ன சொல்லியிருக்கிறார்? அது எங்க பேசணும்? தனியா பேசிக்கோ. எங்க தனியா? ரூம்குள்ள போய் ஜெபம் பண்ணும்போது ஒரு பாஷை இல்ல, நீ 10 பாஷையில கூட பேசு, ஆண்டவர் கேட்பார் நிச்சயமா. அதுல மாற்று கருத்து இல்லை. அவர் ஏன் அதை சொன்னார் அப்படின்னா, அந்நிய பாஷை பேசுவது தன்னை மட்டுமே வளரச் செய்யும், ஒருவருடைய சுயநலத்தையே வளரச் செய்யும். ஆனால் இறை வார்த்தை தான் சபையை வளரச் செய்யும். ஆகவே இறை வார்த்தை உரைப்பதையே நாடுங்கள். ஆனாலும் பவுலடிகளார் ஒரு சில ரூல்ஸ் கொடுத்திருக்கிறார். நான் அதை உங்களுக்கு சொல்றேன். என்ன தெரியுமா ரூல்ஸ் கொடுத்திருக்கிறாரு? ஒருவேளை அந்நிய பாஷை யாராவது பேசினா கூட்டமா பேசக்கூடாது, கும்பல்ல எல்லாரும் பேசக்கூடாது. ஒருவர் பேசலாம் அல்லது இருவர் பேசலாம். நல்லா கவனிங்க. எப்படி பேசணுமா? அவங்களும் ஒருவர் பின் ஒருவராக பேசணும். ஒருத்தர் பேசினதுக்கு அப்புறம் தான் இன்னொருத்தர் பேசணும், இல்லையா? பேசினதுக்கு அப்புறம் என்ன செய்யணும்? பேசி முடிச்சிட்டீங்களா, அதற்கான விளக்கத்தை கொடுக்கணும். பேசினவரே அதற்கான விளக்கத்தை கொடுக்கணும். எனக்கு விளக்கம் கொடுக்கிற கொடை இல்லை என்று அவர் சொன்னால் வேறு யாராவது விளக்கம் கொடுப்பவர் அங்க இருக்கணும். அவர் சொல்லணும் இவர் என்ன பேசினாரு. புரியுதுங்களா? இப்போ ஒருத்தர் சொல்றார் ஷபலபலபான்றார். ஓகே, வெரி குட், ஃபேண்டாஸ்டிக், சொல்லிட்டீங்க இல்லையா? அதோட அர்த்தத்தை சொல்லணும். இப்போ மக்களுக்கு இன்னைக்கு எத்தனை பேர் அர்த்தத்தை சொல்றாங்க? அப்படிலாம் சொல்றது இல்லை, இஷ்டத்துக்கு பேசுறாங்க, இல்லையா? பைபிளுக்கு விரோதமா செய்றாங்களா? அப்ப அவர் சொல்றாரு, ஒருவேளை உங்களுக்கும் விளக்கம் தெரியவில்லை, நீங்கள் பேசியதை இன்னொருவரும் விளக்கம் சொல்ல முடியவில்லை என்றால் அந்நிய பாஷை பேசுகிறவர்கள் சபையிலே அமைதி காத்திருக்க வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அமைதி காத்திருக்கணும்னு என்ன அர்த்தம்? பேசக்கூடாதுன்னு அர்த்தம். பார்த்தீங்களா? பவுல் எவ்வளவு தெளிவா சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு அடுத்து ஒன்று சொல்றாரு, நான் உங்களை விட பிரமாதமாக பேசுவேன். என்ன சொன்னாரு? உங்களை விட அந்நிய பாஷை நான்
பிரமாதமா பேசுவேன். ஆனால் உங்களுக்கு புரியாத 4000 வார்த்தைகளை பேசுவதை விட உங்களுக்கு விளக்கமாக புரிகிற 4-5 வார்த்தைகளை பேசவே நான் பெரிதும் விரும்புகிறேன். ரொம்ப தெளிவா இருக்கு பைபிள். ஆனா பைபிளை ஒழுங்கா படிக்காம தப்பு தப்பா சொல்றது, தப்பு தப்பா போதனை. தடி எடுத்தவன் தண்டல்காரன்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல. பைபிள் தூக்குனவங்க எல்லாம் இப்போ பாஸ்டர் ஆயிட்டாங்க. பைபிள் தூக்குனவங்க எல்லாம் பிரசங்கியா மாறிட்டாங்க. அப்படி பண்ணக்கூடாதுன்னு 2 பேதுரு 1வது அதிகாரம் 20-21 வசனத்துல இருக்கு. 2 பேதுரு 1வது அதிகாரம் 20-21 வாசிக்கிறீங்களாமா? ஆனால் மறைநூலில் உள்ள எந்த இறைவாக்கும், பைபிளில் இருக்கிற எந்த இறை வசனமும் எவரது சொந்த விளக்கத்திற்கு உட்பட்டதல்ல. யாரும் அவங்க இஷ்டம் போல பிரீச் பண்ணக்கூடாது, இஷ்டம் போல பைபிளுக்கு விளக்கம் சொல்லக்கூடாது. தெளிவா இருக்கு பைபிள்ல. அதனாலதான் கத்தோலிக்க திருச்சபை நமக்கு ஒரு முறையை கொடுத்திருக்கிறது. இப்படித்தான் என்று குருவானவருக்கு அது சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. திருச்சபையின் கட்டளையை மீறி, பாரம்பரியத்தை மீறி, இறை வார்த்தையை மீறி ஒருவர் பிரசங்கிக்க கூடாது. அது பரிசுத்த ஆவிக்கு எதிரான பாவம். பாத்தீங்களா? அப்ப தெளிவா புரிஞ்சிருச்சு. நம்மளுடைய கேட்டகிசம் ஆஃப் தி கேத்தலிக் சர்ச்னு சொல்லுவாங்க, கத்தோலிக்க திருச்சபையினுடைய மறைக்கல்வி, பெரிய புத்தகம். அதுல என்ன போட்டிருக்கு தெரியுமா? தூய ஆவியானவருடைய முதல் கொடையே அருள்தான். அருள்தான் தூய ஆவியானவருடைய முதல் கொடை. கிரேஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் கிஃப்ட் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். அதுதான் முதல் கொடை. ஆகவே இந்த மாதிரி பிரிவினை சபைகள் சொல்வதையும் பைபிளுக்கு விரோதமாய் பேசுகிறத நம்பி ஏமாந்து போயிடாதீங்க. ஃபாதர், அப்ப ஆவியானவரை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? அடுத்த கேள்வி, ஆவியானவரை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? இயேசு சொல்லிட்டாரு, நீ மறுபடியும் பிறக்கணும்னு சொன்னாரு. ஆவியானவரை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? ஆவியானவர் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் நான் சொல்றேன். யோவான் 6:63 எடுக்கிறீங்களா? யோவான் 6:63 வேகமா. வாழ்வு தருவது தூய ஆவியே. எவ்வளவு அழகான வசனம் பாருங்க. இதெல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பிரிவினை சபைகள் உங்களை ஏமாத்துறாங்கன்னா பதில் சொல்லுங்க. வாழ்வு தருவது தூய ஆவியே. வாசிங்க. ஊனியல்பு ஒன்றுக்கும் உதவாது. ஊனியல்பு இந்த உடல் எதற்கும் உதவாது. நான் கூறிய வார்த்தைகளே வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லமா எல்லாரும்? நல்லா சத்தமா. கை வலிக்க மாட்டேங்குது, அப்படியே அப்படியே நோகாம அப்படி கை தட்டுறீங்க இல்லையா? என்ன அழகான வசனம் பாருங்க. வாழ்வு தருவது தூய ஆவியே. இந்த உடல் எதற்கும் உதவாது. அதுக்கு தான் 1 மணி நேரம் மேக்கப் போடுறோம் உட்காந்து இல்லையா? டச்சப், அதுக்கப்புறம் வேற என்னெல்லாம் போடுவீங்க? ஃபவுண்டேஷனாமா? அதுக்கப்புறம் ஐப்ரோ, வேற என்னம்மா சொல்ல உஷாரு எல்லாம் சொல்ல மாட்டாங்க. சொன்னால் நீ போடுறியான்னு கண்டுபிடிச்சிரும் இல்லையா? அதனால வாயை திறந்து சொல்ல மாட்டேங்கிறேன். இல்லை, இன்னைக்கு பசங்களும் ஈக்குவலாக போடுறாங்கம்மா. பொண்ணுங்களெல்லாம் மிஞ்சி போயிட்டானுங்க பசங்க இப்போ இல்லையா? தலையெல்லாம் பாருங்களேன். இப்போ சில பேர் தலையை பாருங்க, குருவி கூடு மாதிரியே இருக்கும். அப்படியே நீங்கள் கையை உள்ளே விட்டிங்கன்னா 2 குருவி காக்காலாம் வெளில வரும் இல்லையா? பாருங்க, இன்னைக்கு ஸ்டைல், உடம்புக்கு தான் ஸ்டைல் ஆகிடுச்சு. நீங்கள் நிறைய ஸ்டைல் பேண்ட்டு போடுறானுங்க, கீழே இருந்து மேலே 3 அடி போயிடுச்சு. இப்போது அந்த காலத்துலலாம் பேண்ட்டு கட்டையானா பெரியவங்க சொல்லுவோம், கட்டையாயிடுச்சுங்க, பேண்ட்டு சின்னதாகிடுச்சுன்னு. இப்போ கடையில் போய் சின்ன பேண்ட்டு தான் வாங்குகிறான். ஆமாம், இடுப்புலேருந்து 3 அடி கீழே இருந்து 3 அடி மேலே. சூப்பராக இருக்குது பேண்ட் இப்போ போடும்போது இல்லையா? அது ஒரு பேண்ட்டுன்னு வேறு போட்டுக்கிட்டு சுற்றுதுங்க. என்னத்தை பண்ணி தொலையாது, எதுவும் பண்ண முடியாது. இன்னைக்கு மாறிடுச்சு உலகம். இந்த உடலுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க, புற அழகுக்கு முக்கியத்துவம் இல்லையா? ஆனால் பைபிள் தெளிவாக சொல்லுது, இந்த உடல் எதற்கும் உதவாது. உடல் எதற்கும் உதவாது. ஆமாம், இப்பெல்லாம் சின்ன வயசுலேயே லவ் பண்ணுறது இல்லையா? பார்த்தோன்னு ஐயோ அந்த பொண்ணு என்னையே பார்க்குது, இந்த பொண்ணு ஐயோ ஆமாடி அந்த பையன் என்னையே பார்க்குறாண்டி. 2 மென்டல் ஆயிடுச்சு இல்லையா? இந்த உடல் எதற்கும் உதவாது. ஏன்னா பார்த்து அட்ராக்ஷன் இல்லையா? பார்த்து காதல் வருதான். அது எப்படி வரும்? கல்யாணம் பண்ணி வாழ்கிறவங்களை கேட்டு பாருங்க. டெய்லியும் ஐயோ ஏன் தான் கல்யாணம் பண்ண
இல்லையா? போராடிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க. இதுக்கு இப்போயே பார்த்த உடனே என்னையே பார்க்குறான்டி அவன், பேய் பிடிச்சிச்சு உனக்கு, வேற ஒன்றும் இல்லை. உனக்கு என்ன பிடிச்சிருக்குது? பேய் பிடிச்சிருக்குது. அது எப்படி பார்த்த உடனே வரும்? அதுக்கு பேருக்கு அளவெல்லாம் கிடையாது. அதுதான் சாத்தானுடைய வேலை. அதுதான் சாத்தானுடைய வேலை. இந்த உடல் எதற்கும் உதவாது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. நான் செத்து போனதுக்கு அப்புறம் ரெவரண்ட் டாக்டர் அருள்மணி எப்போ எடுப்பீங்கன்னு எவனும் கேட்க மாட்டான். நான் செத்து போனதுக்கு அப்புறம் என்ன தெரியுமா கேட்பாங்க? போனத்தை எப்போ எடுப்பீங்க? முடிஞ்சிச்சு பார்த்தீங்களா? என் பேர் முன்னாடி இருந்த ஃபாதர் போயிடுச்சு, நான் படித்து வாங்கின பட்டம் போயிடுச்சு, என் பேர் எங்கள் அப்பா அம்மா வச்ச பேரும் போயிடுச்சு. என்னை என்ன சொல்லி கூப்பிட்டாங்க? போனோம். நாறுது, கொஞ்சம் சென்டடி. முடிஞ்சிருச்சா கதை? அவ்வளோதான் இந்த உலகம், அவ்வளோதான் உலகம். ஃபாதர், நான் கஷ்டப்பட்டு ஒரு 25 பவுன் சேர்த்து வச்சேன் ஃபாதர். கூலிக்குள்ளே போகும்போது போட்டு அனுப்புவாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஏமா 25 பவுன் நான் கஷ்டப்பட்டு சேர்த்தது சாமி. யாவனும் கொடுக்க மாட்டான் உங்களுக்கு. எல்லாத்தையும் எடுத்துருவாங்க, உருவி எல்லாத்தையும் கழட்டி உங்கள் கையில் ஒரு பிஞ்சு போன ஜோமாலையை சுற்றி, இல்லையா குழிக்குள்ளே அம்மா போகும்போது ஜாம் பண்ணிக்கம்மா உள்ளேருந்து எனக்காக. அவ்வளோதான், அவ்வளோதான் நம்ம பொழப்பு. இந்த உடல் எதற்கும் உதவாது. அப்ப எதுக்கு ஆண்டவர் இந்த உடலை கொடுத்திருக்கிறாரு? ஆவியானவரை பெற்று வாழ்ந்தால் இறப்புக்கு பிறகு மகிமையான ஒரு உடலை கொடுப்பார். அதற்காகத்தான் இந்த உடல். இந்த உடல்ல யாரை வாங்கணும்? நம்ம ஆவியானவரை வாங்கணும். அதனாலதான் 1 கொரிந்தியர் 6:19 போட்டிருக்கு, உங்கள் உடல் தூய ஆவியானவர் வாழும் ஆலயம் என்று உங்களுக்கு தெரியாதா? அப்படியே கேட்டிருக்கு பைபிள்ல. தெரியாதா? தெரியலையே. யாருக்கு வாடகை விட்டோம் அந்த உடம்ப? பிசாசுக்கு. இல்லையா? நல்ல வாடகை கொடுக்குற பிசாசுக்கு உடலை வாடகைக்கு விட்டோம் இல்லையா? ஒரு சில சமயம் ஒரு பிசாசு உடம்புல வாழுது, ஒரு சில சமயம் 7 பிசாசு வாழுது. மார்க் 5வது அதிகாரத்தின்படி ஒரு சில சமயம் ஒருத்தர் உடம்புல 6000 பிசாசு வாழுது. ஒருத்தர் உடம்புல எத்தனை பிசாசுங்க? இங்க எத்தனை இருக்குன்னு யாருக்கு தெரியும்? இல்லை, வீட்டில் போய் கண்ணாடியில் பாருங்க எத்தனை இருக்கு உள்ள அப்படின்னு கேட்டு பாருங்க. ரொம்ப தெளிவா இருக்கு. ஏன் இந்த உடம்புக்குள்ள பிசாசு போது, ஏன் ஆவியானவர் போல? அப்ப ஆண்டவர் சொல்றாரு, வாழ்வு தரும் என் வார்த்தைகளே ஆவியானவரை கொடுக்கின்றன. என் வசனம் தான் ஆவியானவரை கொடுக்கும். எசேக்கியேல் 37வது அதிகாரம் நினைக்கிறேன், வாசிக்க வேண்டாமா? எசேக்கியேல் 37. அது உலர்ந்த எலும்புகளின் பள்ளத்தாக்கு அப்படின்னு இருக்கும். அந்த பகுதிக்கு பேர் என்ன? உலர்ந்த எலும்புகளின் பள்ளத்தாக்கு. எசேக்கியேல் இறைவாக்கினர் ஆண்டவருடைய ஆவியானவர் அப்படியே தூக்கிட்டு போய் ஒரு மலை உச்சியில நிறுத்தி ஒரு பள்ளத்தாக்கை காட்டுவார். அந்த பள்ளத்தாக்குக்கு பேரு ஜெகன்னா பள்ளத்தாக்கு. என்ன பள்ளத்தாக்கு? என்னது? ஜெகன்னா பள்ளத்தாக்கு, சாவின் பள்ளத்தாக்கு. என்ன அப்படின்னா, அந்த பள்ளத்தாக்குல பிணங்கள் எல்லாம் கொட்டிடுவாங்க. போர்ல செத்து போனதுக்கு அப்புறம் புதைக்க மாட்டாங்க, கொண்டு அந்த பள்ளத்துல கொட்டிடுவாங்க. அது அங்கேயே அழுகி கழுகுகள்லாம் தின்று இல்லையா அப்படியே காஞ்சி எலும்பு கூடுகளாக கிடக்கும். ஆவியானவர் அங்க கூட்டிட்டு வர்றார் எசேக்கியேல் இறைவாக்கினரை. ஆண்டவர் யாவே கடவுள் எசேக்கியேலை பார்த்து கேட்கிறார், மானிடா நீ என்ன காண்கிறாய்? நீ என்ன பார்க்கிற? அவர் சொல்லுவார், நான் உலர்ந்த எலும்புகளை காண்கிறேன். என்னது உலர்ந்த எலும்புகள்? அப்படின்னா என்ன அர்த்தம்? உலர்ந்த எலும்புனா காஞ்சி போன எலும்பு மட்டும் இல்ல, எலும்புக்குள்ள மஜ்ஜைன்னு ஒண்ணு இருக்கும். எலும்புக்குள்ள என்ன இருக்கும்? ஆட்டுக்கறி சாப்பிடுவீங்களா? உறிஞ்சிருக்கீங்களா? இல்லையா? எங்க அப்பா சொல்லி கொடுத்துருக்காங்க எப்படி சாப்பிடணும்னு. சாப்பிடுவீங்களா? நல்லா எலும்பு நல்லா நீட்டா இருந்துச்சுன்னா அது உள்ள இருக்குமே, அப்படி உறிஞ்சி இப்போ வாய் ஊறுது தானே உங்களுக்கு? வெரி குட். அதுதான் மஜ்ஜை. மஜ்ஜையே இல்லை, மஜ்ஜை இல்லாத காய்ந்து போன எலும்பு தான் என்ன எலும்பு? உலர்ந்த எலும்பு. ஆண்டவர் கேட்கிறாரு, மானிடா இந்த எலும்புகளுக்கு உயிர் வருமா? நம்ம எசேக்கியேல் அப்படியே பார்க்கிறாரு, ஆண்டவரே இந்த எலும்புகளுக்கு உயிர் வராது என்று உமக்கு தெரியுமே. என்ன சொல்லணும்? இந்த எலும்புகளுக்கு உயிர் வராது என்று உமக்கு தெரியுமே. இதுதான் அவர் சொல்ல விரும்புறாரு. ஆனா ஆண்டவர் மேல உள்ள பயத்தினால ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்றாரு. என்ன தெரியுமா சொன்னாரு? உமக்கு தெரியுமே. என்ன சொன்னாரு? உமக்கு தெரியுமே. வராதுன்னு சொல்ல வாய் வரல அவருக்கு, பயந்துட்டார் ஆண்டவர் மேல. ஆண்டவரே இந்த எலும்புகளுக்கு உயிர் வராதே அப்படின்னு சொல்லணும். அதுக்கு பதிலாக ஷார்ட்டா என்ன சொன்னாரு? உமக்கு தெரியுமே. ஆண்டவர் கவனிச்சிட்டார். உயிர் வராதுன்னு நீ மனசுக்குள்ள நினைக்கிற எனக்கு தெரியும். நீ இந்த எலும்புகளுக்கு இறை வார்த்தை சொல். என்ன சொல்லு? இறை வார்த்தையை சொல். யாருக்கு சொல்ல சொன்னார் ஆண்டவர் இறை வார்த்தைய?
யாருக்கு? காஞ்சி போன மஜ்ஜை இல்லாத உலர்ந்த எலும்புகளுக்கு. அவர் கேட்டிருக்கலாம் யாவை கிட்ட, யாரும் இல்லாத கடையில் நான் யாருக்கு டீ ஆத்துவது? கரெக்டா? கேட்டிருக்கலாம்ல. யாருமே இல்லையே, நான் யாருக்கு இறைவார்த்தையை சொல்வது? ஆண்டவர் சொன்னார், யாருக்கு இறைவார்த்தையை சொல்ல சொன்னாரு? உலர்ந்த எலும்புகளுக்கு சொல் அப்படின்னு சொன்னார். அவர் இறை வார்த்தையை போதிச்ச உடனே என்ன தெரியுமா நடந்துச்சு? அந்த எலும்புகள் ஒன்றோடு ஒன்று உராய்ந்து தலை, கை, கால் என்று வந்து ஒட்டி கொண்டு நரம்புகள் வந்தது. அதன் மீது சதை, அதன் மீது தோல் எல்லாம் வந்துருச்சு. அவருக்கு ஒரே ஆச்சரியம். ஆனா உயிர் மட்டும் வரல. உடல் வந்துருச்சு எலும்புகளுக்கெல்லாம், ஆனா என்ன வரல? உயிர் வரல. ஆண்டவரை பார்த்து கேட்கிறார், ஆண்டவரே நீங்க சொன்ன மாதிரி இறைவார்த்தையை போதிச்ச, உடல் வந்துருச்சு ஆனா உயிர் வரலையே. ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னாரு? மறுபடியும் இறைவார்த்தை சொல். இப்ப புரியுதா ஏன் வருஷம் வருஷம் திருவிழா வைக்கிறோன்னு? மறுபடியும் மறுபடியும் சொல்லணும் உங்களுக்கு இல்லையா? ஒரு வாட்டி சொன்னா பத்தாது. ஆண்டவர் என்ன சொன்னாரு? மறுபடியும் சொல் இல்லையா? மறுபடியும் ஆண்டவர் சொன்ன மாதிரி அவர் இறைவார்த்தையை சொன்னாரு. என்ன தெரியுமா நடந்துச்சு? எல்லா திசைகளிலிருந்தும் ஆண்டவருடைய மூச்சு காற்று அவர்களுக்குள் நுழைந்து அவர்கள் எழுந்து மிகப்பெரிய சேனையாக, படை வீரர்களாக நின்றார்கள். கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா எல்லாரும்? இறை வார்த்தையை கேட்ட பொழுது அவர்களுக்குள் என்ன நுழைந்தது? தூயாவியானவர் நுழைந்தார். இயேசு உயிர்த்ததுக்கு அப்புறம் அந்த பூட்டிய வீட்டுக்குள்ள வராரு. சீடர்கள் எல்லாம் நிக்கிறாங்க. என்ன தெரியுமா பண்ணார்? இயேசு அவங்க மேல ஊதினார். இயேசு அவங்க மேல ஊதிட்டு என்ன சொன்னாரு? தூயாவியாரை பெற்றுக்கொள்ளுங்கள். இயேசு தன்னுடைய மூச்சு காத்த ஊதினார். பாத்தீங்களா? அங்கேயும் மூச்சு காத்து, கடவுளுடைய மூச்சு காற்று. இங்கேயும் இயேசு என்ன பண்ணாரு? தன்னுடைய மூச்சு காற்றை ஊதி தூயாவியை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னார். அப்ப தூயாவி எங்க இருந்து வரும்? இறை வார்த்தையிலிருந்து மட்டும்தான் வரும். யார் இறை வார்த்தையை வாசிக்கிறார்களோ, யார் இறை வார்த்தையை தியானிக்கிறார்களோ, யார் இறை வார்த்தையை சொல்லி ஜெபிக்கிறார்களோ, யார் இறை வார்த்தையை கடைபிடிக்கிறார்களோ, யார் இறை வார்த்தையை மற்றவர்களுக்கு அறிவிக்கிறார்களோ, இதெல்லாம் செஞ்சாதான் ஒருத்தருக்கு என்ன கிடைக்கும்? தூயாவியானவர் கிடைக்கும். இதுதான் லைன். முதல்ல என்ன பண்ணணும்? வாசிக்கணும். வாசிக்க தெரியலனாலும் காது கொடுத்து கேட்கணும். நம்பர் 1. நம்பர் 2, தியானிக்கணும். இதெல்லாம் அன்னை மரியாள் கிட்ட இருக்கும். நல்லா கவனிச்சு பாருங்க இல்லையா? தியானிக்கணும். அன்னை மரியாளுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு புரியாது. ஆனா அந்த வார்த்தையை அவங்க என்ன பண்ணுவாங்களா? தியானிப்பாங்க. தியானிக்கணும். 3வது என்னப்பா? ஜெபிக்கணும். வசனத்தை சொல்லி ஜெபிக்கணும். 4வது செயல்படுத்தணும். வார்த்தையை கேட்டா மட்டும் பத்தாது, அதை செயல்படுத்தணும். அதுக்கு அடுத்தது ஃபைனலா நம்ம எதை பின்பற்றுகிறோமோ அதை மற்றவங்களுக்கு அறிவிக்கணும் இல்லையா? நம்ம பின்பற்றாத அறிவிக்க கூடாது, நம்ம பின்பற்றுவதை மற்றவர்களுக்கு அறிவிக்கணும். இதை செய்தால்தான் ஒருவருக்கு என்ன கிடைக்கும்? தூயாவியானவர் கிடைப்பார், இல்லைன்னா கிடைக்க மாட்டாரு. பார்த்தீங்களா? அப்ப இந்த தூயாவியானவரை கிடைக்க நான் என்ன ஃபாதர் பண்ணணும்? 3 தடைகள் இருக்கிறது பிரியமானவர்களே. அந்த 3 தடைகளை உடைத்தால் தூயாவியானவர் கிடைப்பார். தூயாவியானவர் எல்லா காரியங்களுக்கும் உங்களுக்கு உதவியா இருப்பார் இல்லையா? நீங்க என்ன பெருசா கேட்டுருவீங்க ஆண்டவர்கிட்ட? சர்ச்சில் வந்து என்னமா கேட்பீங்க? பெருசா என்ன பெருசா கேட்டுருவீங்க? ஆண்டவரே, இப்போதான் புதுசாக கல்யாணம் ஆகிருக்கு, 4 வருஷம் ஆச்சு, இன்னும் குழந்தை இல்லை, ஒரு குழந்தை மட்டும் ஆண்டவரே இல்லையா? குழந்தை கேட்போமா? குழந்தை பிறந்துருச்சு, வளர்ந்துருச்சு. அடுத்தது என்ன கேட்போம்? நல்ல ஸ்கூல் வேணும், நல்ல ஸ்கூலில் என் குழந்தை படிக்கணும். வெரி குட், ஃபேண்டாஸ்டிக். அதுக்கடுத்து என்ன கேட்பீங்க ஆண்டவர்கிட்ட? என் குழந்தைக்கு ஒரு நல்ல காலேஜ், பெங்களூரில் கிரைஸ்ட் காலேஜ் இடம் கிடச்சா கொஞ்சம் போதும், நல்லாயிருக்கும் இல்லையா? ஒரு நல்ல காலேஜ் கேட்போமா? 3வது காலேஜ் கிடச்சி படித்தாச்சு. அடுத்தது பற்றியா வந்தாச்சு, வேலை வாய்ப்பு. எனக்கு ஒன்றும் அவன் சோறு போட வேணாம் சாமி, அவன் சம்பாதிச்சு அவன் குடும்பத்தை பார்த்துக்கிட்டா போதும்னு சும்மா நம்ம ரீல் விடுவோம், அது வேற விஷயம். ஆனாலும் சொல்லுவோம் இல்லையா? ஒரு நல்ல சம்பாத்தியத்தோட வேலை. அதுக்கப்புறம் வெரி குட்யா இல்லையா? வேலை வந்ததுக்கப்புறம் என்னது? அப்புறம் திருமணம். திருமணம் பண்ணியாச்சு. ஆண்டவர்கிட்டே கேட்பீங்க, ஆண்டவர் ஒரு நல்ல வரன் பார்த்து கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவர் மேட்ரிமனி வச்சு நடத்துறாரு இல்லையா? ஆண்டவரே ஒரு நல்ல வரன். ஓகே, வரன் கொடுத்துட்டாரு, கல்யாணம் ஆயிடுச்சு. அடுத்து மறுபடியும் குழந்தை, மறுபடியும் ஸ்கூலு, காலேஜ். இதை தவிர என்னத்தை கேட்டோம் ஆண்டவர்கிட்ட?
இல்லையா? திரும்ப திரும்ப இதே தான் கேட்கறது. அப்ப ஆண்டவர் சொன்னாரு, அப்பா ஒரு பிள்ளை மீனை கேட்டால் நீ பாம்பையா கொடுப்பாய் இல்லையா? ஒரு பிள்ளை முட்டை கேட்டால் நீ தேளையா கொடுப்பாய். அடுத்த வரிதான் சூப்பரான வரி. பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நன்மை செய்கிறீர்களே. எப்படி? பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நன்மை செய்யும் பொழுது என்னிடம் கேட்கிற என் பிள்ளைகளுக்கு மீன் தருவேன் முட்டை தருவேன்னு சொல்லல, தூய ஆவியாரை தராமல் இருப்பேனோ? ஏன் அப்படி சொன்னார் ஆண்டவர்? ஏன்னா தூய ஆவியானவர் கிடைச்சிட்டா உனக்கு எல்லாமே கிடைக்கும். அப்ப முதல்ல எதை கேட்கணும்? என் குழந்தைக்கு ஸ்கூலு, நல்ல வரன், நல்ல வரதட்சணை, காரு இல்லையா? இதெல்லாம் கேட்கக்கூடாது. ஆண்டவர்கிட்ட எதை கேட்கணும்? ஆவியானவரை தான் கேட்கணும். ஆவியானவரை கேட்டா ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? எல்லாவற்றையும் கொடுப்பார். ஏன்னா விடுதலை பயணம் 31:3 அதை சொல்கிறது. நீ ஆவியானவர் மட்டும் கேளு, இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களை நான் உனக்கு சேர்த்து கொடுப்பேன். ஓகேவா? இப்ப 3 தடைகளை சொல்லி நான் நிறைவு செய்யறேன் பிரியமானவர்களே. இந்த 3 தடையை உடைச்சாதான் ஆவியானவர் கிடைப்பார். இந்த 3 தடையை உடைக்காதவர்கள் கிட்ட ஆவியானவர் இல்ல. அவங்க கிட்ட இருக்கிறது பிசாசு என்று 2 தெசலோனிக்கர் 2வது அதிகாரம் சொல்கிறது. 3 தடைகள். தடை நம்பர் 1, திருத்துதர் பணி 7:51 வாசிங்கம்மா. திருத்துதர் பணி 7:51 இதான் முதல் தடை. இந்த தடையை உடைக்கணும். உடைக்காமலாம் ஆண்டவருடைய ஆவியானவர் கிடைக்க மாட்டார். நிறைய பேர் பொய் பிரச்சாரம். வாசிங்க திருத்துதர் பணி 7:51. திமிர் பிடித்தவர்களே, இது நான் சொல்ல, பைபிள்ல இருக்கு. திமிர் பிடித்தவர்களே, இறைவார்த்தையை கேட்க மறுக்கும் செவியும், இறைவார்த்தையை கேட்க மறுக்கும் செவியும், ஏற்க மறுக்கும் உள்ளமும் கொண்டவர்களே, உங்களுடைய மூதாதையர்களைப் போலவே நீங்களும் தூய ஆவியாரை எப்போதும் எதிர்க்கிறீர்கள். யாரெல்லாம் பைபிள் படிக்கலையோ, பைபிள் வசனத்தை காது கொடுத்து கேட்கலையோ, பைபிள் வசனத்தை பின்பற்ற மாட்டேன்னு சொல்றாங்களோ, அவர்கள் எல்லாரும் என்ன செய்யறாங்க? தூய ஆவியானவரை எதிர்க்கிறாங்க. பாத்தீங்களா? தூய ஆவியானவரை எதிர்க்கிறாங்க. 2வது எபேசியர் 4:30. எபேசியர் 4:30. அடுத்தது 1 தெசலோனிக்கர் 5:19. அவங்க தான் மைக்கில் படிக்கிறாங்கன்னு இப்போ யாரும் கொண்டு வரல. அவங்க தான் படிக்கிறாங்கல்ல ஃபாதர், நாங்கள் கேட்டுக்கிறோம் ஃபாதர் அப்படின்னு கொண்டு வரல பைபிள் இல்லைம்மா. எபேசியர் 4:30 வாசிங்க. கடவுளின் தூய ஆவியாருக்கு துயரம் வருவிக்காதீர்கள். மீட்பு நாள் அவ்வளவுதாம்மா. பரிசுத்த ஆவியானவரை கஷ்டப்படுத்தாதீங்க. எப்படி கஷ்டப்படுத்துறோம் ஃபாதர் ஆவியானவரை? சொல்லவா எப்படி கஷ்டப்படுத்துறோன்னு? இந்த உடலை இச்சைக்கு பயன்படுத்தும் பொழுது கஷ்டப்படுத்துறோம் இல்லையா? ஒரு குழந்தைக்கு பொட்டு வைக்கிறீங்க, திருஷ்டி பொட்டு யாரோ வச்சு கூட்டு வந்தாங்க. நான் சொன்ன வைக்கக்கூடாதுமா, அது பாவம் அப்படின்னு சொன்னேன். திருஷ்டி பொட்டு எப்படி உன் பிள்ளைய காப்பாற்றும்? கடவுள் காப்பாற்றுவாரோ உன் பொட்டு காப்பாற்றுமா? வாயை திறக்கணும், இல்லை பெஞ்ச் மேலே ஏறி நிற்க வச்சிருவேன். கடவுள் காப்பாற்றுவாரா பொட்டு காப்பாற்றுமா? கடவுள் தான் காப்பாற்றுவார், பொட்டெல்லாம் காப்பாற்றாது. யாரோ தப்பாக சொல்லி கொடுத்ததெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களே இல்லையா? என்னங்க ஐயா, கையில் காலில் கவுரெலாம் கட்டிட்டு வராங்க. அதை நேற்று சொன்னேனே, அதை கயிறு கட்டுறது, கயிறு கட்டிக்கிறது. அப்புறம் நல்ல நேரம் கெட்ட நேரம் என்னம்மா எங்கம்மா இருக்குது? இப்போ நம்ம போப்பாண்டவராம்மா குறித்து கொடுத்தாரு நல்ல நேரத்தை கெட்ட நேரத்தை. நம்ம போப்பாண்டவராக குறித்து கொடுத்தாரு? இல்லை நம்ம பேராயர் பெர்னார்டு மொராயஸ் குறித்து கொடுத்தாரா? இல்லை, ஆயர்கள் குறித்து கொடுக்கல. அவங்களாம் அப்படி எங்கேருந்துமா வந்துச்சு? அதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு? சகுனம் பார்க்குறது. ஃபாதர் பூனை குறுக்கில் ஓடிடுச்சு ஃபாதர், அது பாவம், நைட் ஏதோ சாப்பிட்டுருச்சு, வயிறு கலக்கிருச்சு, போயிடுச்சு. பூனை குறுக்கில் போனால் என்ன பிரச்சனை உங்களுக்கு? நீ ஏன்டா உழுது முடிச்சிருக்கிற? பூனை குறுக்கில் போயிடுச்சு இல்லையா? அது சகுனமா? எப்படி சகுனமாகும்? யார் ஏன் இதெல்லாம் நம்ம யோசிக்கிறதே இல்லை. இதெல்லாம் பைபிளுக்கு விரோதமானது, ஆண்டவருக்கு விரோதமானது, பரிசுத்தாவிக்கு விரோதமானது. எங்கே போட்டிருக்கு தெரியுமா? இணைச்சட்டம் 18 10வது வசனத்துலேருந்து இருக்குது. நீங்கள் அப்புறம் வாசிங்க, டைம் இல்லை. இணைச்சட்டம் 18:10 இருக்கு. நேரம் பார்க்கிறவன், சகுனம் பார்க்கிறவன், நல்ல நேரம் பார்க்கிறவன், நல்ல நாள் பார்க்கிறவன் இல்லையா? சூனியத்தை நம்புறவன், சூனியம் இருக்குன்னு நம்பினாவே பாவம். இதில் வேற நிறைய பேர் பிரச்சாரம் பண்ணுறான் சூனியம் இருக்குன்னு இல்லையா? இதெல்லாம் பண்ணுகிறவர்கள் கடவுளுக்கு அருவருப்பானவர்கள்னு போட்டிருக்கு பைபிளில். எப்படி போட்டிருக்கு? கடவுளுக்கு அருவருப்பானவர்கள்னு போட்டிருக்கு. அப்ப பிரியமானவர்களே, இதெல்லாம் செஞ்சா ஆவியானவரை நம்ம வருத்தத்திற்குள்ளாக்குகிறோம், அவரை கஷ்டப்படுத்துறோம். இல்லை டாட்டூ இப்போ ரீசெண்டாக ஒன்று கிளம்பியிருக்கு. என்னது டாட்டூ தானே அது? கையிலெல்லாம் போட்டுக்குதுங்க, இங்கெங்கெல்லாம் போட்டுக்குது, காதுக்கு பின்னாடி போட்டுக்குது, தலை பின்னாடி போட்டுறதுக்கு.
எதுக்கு போடுதுங்கன்னு தெரில. அவங்களே பார்க்க முடியாது, இங்கே இருக்கும். உன்னால் பார்க்க முடியும், நீ எதுக்கு போடுற? மற்றவங்க பார்க்கறதுக்கு தான் இல்லையா? பற்றியா அந்த உடலை தவறாக யோசிக்கிறோம். அடுத்தது 1 தெசலோனிக்கர் 5:19 வாசிங்க. தூய ஆவியின் செயல்பாட்டை தடுக்க வேண்டாம். தூய ஆவியானவருடைய செயல்பாட்டை தடுக்க வேண்டாம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்லதை யார் தடுத்தாலும் அவங்க ஆவியானவர் தடுக்கிறாங்க, அவ்வளவுதான். ஏன்னா எல்லா நன்மையும் யார்கிட்ட இருந்து வருது? ஆவியானவர்கிட்ட இருந்து வருது. எல்லா கெட்டதும் சாத்தான் கிட்ட இருந்து வருது. நல்லதை தடுத்தாவே நான் யாரை தடுக்கிறேன்? ஆவியானவரை தடுக்கிறேன். ஒரு நல்ல நபர் இருக்கிறாரு, அவங்கள பத்தி நீங்க தப்பு தப்பா பேசுறீங்க, புரணி பேசுறீங்க. நீங்க யாரை பத்தி பேசுறீங்க தெரியுமா? இப்போ தூய ஆவியானவரை பத்தி பேசுறீங்க இல்லையா? ஒரு நல்ல நபருடைய பேரை கெடுக்கிறீங்க. அதனாலதான் பைபிள்ல போட்டிருக்கு, சிராக்கின் ஞானம் 28வது அதிகாரத்துல போட்டிருக்கு, தெரியுதா? புரணி பேசுவதே சாபம். புரணி பேசுவது அடுத்ததான் காமெடி. அதை காது கொடுத்து கேட்பவர்களுக்கு 2 மடங்கு சாபம். ஓ ஐயோ நஜ்மாவாடி, ஓ முடிஞ்சு போச்சு கதை. பேசினவங்களுக்கு 1 மடங்கு சாபம், கேட்டவங்களுக்கு எனக்கு என்ன, போய் உட்காந்து கேளு போ இல்லையா? பைபிள் ரொம்ப தெளிவா இருக்குல்ல. அப்ப நல்லது கெடுக்கிறவங்க, நல்ல பேரை கெடுக்கிறவங்க, அடுத்தவங்களுடைய நல்ல செயல்களை தடுக்கிறவங்க, இவங்க எல்லாம் எதை தடுக்கிறாங்க? தூய ஆவியானவரை தடுக்கிறாங்க. அப்ப தூய ஆவியானவரை எதிர்க்கிறோம், தூய ஆவியானவரை கஷ்டப்படுத்துறோம், தூய ஆவியானவரை தடுக்கிறோம். இந்த 3 காரியங்களிலிருந்து விடுபடுகிறவர்கள் தான் எதை பெற்றுக்கொள்வார்கள்? தூய ஆவியானவரை பெற்றுக்கொள்வார்கள். இல்லைன்னா பெற முடியாது. இன்னைக்கு அன்னை மரியாள் எவ்வளவு அழகான பாடல் தெரியுமா? என் ஆன்மா ஆண்டவரை ஏத்தி போற்றுகின்றது. அம்மா பாடுறாங்கன்னு சொல்றாங்க. இதுல என்ன போட்டிருக்கு? எல்லா தலைமுறையினரும் என்னை பேருடையாள் என்பர். அம்மா நீங்க பேர் பெற்றவங்க அப்படின்னு நம்ம சொல்றதை பார்த்தா பிரிவினை சபைகள் ஐயோ தப்பா சொல்றாங்க. யார் தப்பா சொன்னது? பைபிள்ல போட்டிருக்கு, எல்லா தலைமுறையினரும் என்னை பேர் பெற்றவர்கள் என்று சொல்வார்கள். அம்மா எப்ப தெரியுமா பேசினாங்க இந்த வார்த்தைய? இயேசுவை கருவுல வச்சுக்கிட்டு பேசினாங்க. கை தட்டுவீங்களா? நல்லா கை தட்டுவீங்களா? இயேசுவை கருவுல வச்சுக்கிட்டு சொன்னாங்க. தூய ஆவியானவர் நிரம்பி இருக்கிறார் அன்னை மரியாள் மீது இல்லையா? லூக்கா 1:35 தூய ஆவியானவர் உன் மீது வருவார். முதலா இயேசுவின் நிமித்தம் தூய ஆவியானவரை பெற்ற முதல் நபர் அன்னை மரியாள். நேற்று சொன்ன தூய ஆவியானவரை பெற்ற பிறகு இயேசுவை கருவில் தாங்கி இருக்கும் போது அம்மா சொன்னாங்க, இனிமே வர எல்லா தலைமுறையினரும் என்ன சொல்லுவாங்க? பேறு பெற்றவர்கள் என்று போற்றுவார்கள். அதை தாங்க நாங்க திருவிழாவா கொண்டாடுறோம். இது தூய ஆவியானவருடைய கட்டளை, இயேசுவின் கட்டளை. நாளைக்கு இன்னும் நிறைய சொல்லுவேன். அன்னை மரியாள் நம்முடைய தாயின்னு சொல்லி நிறைய சொல்லுவேன். அப்ப பாத்தீங்களா? அப்ப தூய ஆவியானவருடைய கட்டளை நிறைவேற்ற நம்ம எல்லாரும் வந்திருக்கிறோம். அப்ப இன்று கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன? உண்மையான தூய ஆவியின் அபிஷேகம்னா என்ன? எப்படி கிடைக்கும்? என்ன தடைகளை உடைத்தால் ஆவியானவரை பெற்றுக்கொள்ள முடியும்? அன்னை மரியாள் தூய ஆவியானவரை பெற்றுக்கொண்டு ஆண்டவரை போற்றுகிறார். ஆகவே அவரை போலவே நாமும் தூய ஆவியானவரை பெற்றுக்கொண்டு இயேசுவுக்கு பிரியமான வாழ்க்கை, அன்னை மரியாளுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் நிச்சயமான ஆசீர்வாதம். நம்ம வீட்டுக்கு போகும்போது உங்களுக்கு நிச்சயமான ஆசீர்வாதம். நான் இந்த திருப்பலியின் இறுதியில் தூய ஆவியானவருடைய ஆசீர்வாதங்களை சொல்லி நான் ஜெபித்து நம்ம எல்லாரும் பிறகுதான் வீட்டுக்கு போக போகிறோம். அப்போ தான் இந்த எண்ணெய் பூசுவாங்க. ஆகவே ஆண்டவர்கிட்ட கேட்போம் இந்த திருப்பலியில், ஆண்டவரே இனிமே நான் எப்போ ஜெபிச்சாலும் என்ன கேட்க போகிறேன்? எனக்கு தூய ஆவியானவரை கொடுங்க ஆண்டவரே, என் பிள்ளைக்கு தூய ஆவியானவரை கொடுங்க, என் கணவனுக்கு கொடுங்க, என் மனைவிக்கு கொடுங்கன்னு சொல்லி நம்ம அதற்காக ஜெபிப்போம். ஆண்டவர் நம்மை நிறைவாக அன்னை மரியாள் வழியாக ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென். பத்தலையே, ஆமென். காணிக்கை பாடல். உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாயின் இறைவா. உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாயின் இறைவா. பலியென என்னை நான் தருகின்றேன், பலியென என்னை நான் தருகின்றேன். உன் பதமலர் பணிந்து மகிழ்கின்றேன், பதமலர் பணிந்து மகிழ்கின்றேன். உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாயின் இறைவா.
தருகின்றேன், படைப்பினில் சிறந்ததை தருகின்றேன். உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாய் என் இறைவா. உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாய் என் இறைவா. சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படியே ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் திருமகனுடைய தாயின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழும் நாங்கள் உமக்கு புகழ்ச்சி பலியை ஒப்புக் கொடுக்கின்றோம். இப்புனித உறவு பரிமாற்றத்தால் எங்கள் நிலையான மீட்பு பயணத்தில் நாங்கள் முன்னேற அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவினுடைய பெருவிழாவிலே நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூய ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானத்துதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோருமை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமானவர். விண்ணகமோ மண்ணகமோ உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி
தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவோ உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையோ எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுதி இல்லாத எங்களை தகுந்தவர்கள் என ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் திருத்தூதக பரிபாலகர் பெர்னட் மரஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயர்த்தலும் எதிர்நோக்குடன் துயர்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைகூர்ந்து உமது திருமுகோடினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவளில் முக்குந்தராக இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்குள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழேத்தும் வரமுருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. எழுந்து நின்று ஆண்டவர்கிட்ட கேட்போம். அப்பா, எனக்கு தூய ஆவியானவரை தாங்க. ஆண்டவரே, தூய ஆவியானவர் எனக்கு கிடைத்து விட்டால் விண்ணக ஆசீர்வாதமும் எனக்கு கிடைக்கும், மன்னக ஆசீர்வாதமும் கிடைக்கும். யாரெல்லாம் இந்த உலகத்தை நோக்கி ஓடுறாங்களோ அவர்களுக்கு மன்னக ஆசீர்வாதமும் கிடைக்காது, விண்ணக ஆசீர்வாதமும் கிடைக்காது. அப்போ சீக்ரெட் ஆஃப் கிறிஸ்டியன் லைஃப் சக்ஸஸ் இல்லையா? கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு யார் மட்டும்தான் துணையாக இருப்பா? தூய ஆவியானவருடைய கொடை மட்டும்தான். அதனால் எல்லாரும் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு அப்பா எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் விரும்புகிற அந்த தூய ஆவியாரை தந்து எங்களை நிரப்பும். சரியான புரிதலோடு நம்பிக்கையோடு நாங்கள் தொடர்ந்து அன்னை மரியாளை போல வாழ எங்களுக்கு துணையாயிரும் என்று சொல்லி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழா விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, போலித்தனமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து
எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் மகிழ்ச்சியுடன் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடு இருப்பதாக. நேற்று போய் சமாதானம் சொன்னீங்களா? வீட்டில் இன்னும் யாரும் சில பேர் தலையே ஆட மாட்டேங்குது. சொன்னீங்களா இல்லையாம்மா? கணவன் மனைவி கிட்டேயோ, மனைவி கணவன் கிட்ட, பிள்ளைகள் அப்பா அம்மா கிட்ட கேட்டிங்களா? காலில் விழுந்து கேட்டிங்களா? இல்லையா? ஒன்றும் திமிரு உனக்கு தலையாட்டுறனே. ஓகே, மறுபடியும் போய் கேளுங்க, சரியா? உண்மையான சமாதானத்தில் தான் ஆண்டவர் வாழ்கிறார். அப்போ தான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். சமாதானம் இல்லாத இடத்துல யார் இருக்கிறான்னா பிசாசு தான் இருக்கிறான். புரியுதுங்களா? இப்போ சமாதானம் இருக்கிற இடத்துல தான் யார் இருப்பா? இயேசு இருப்பார். யாரெல்லாம் சமாதானத்தை ஏற்படுத்துகிறாங்களோ அங்கே கடவுள் இருப்பார். சமாதானத்தை குலைக்கிறவங்க கிட்ட சாத்தா மட்டும்தான் இருப்பான். நீங்கள் தான் முடிவு பண்ணணும். தூய ஆவியானவர் வேணுமா, தீ ஆவி வேணுமா? எது வேணும்? எனக்கு தெரியாது, அவருக்கு தான் தெரியும். அவர் பார்த்துப்பார், உங்கள் மனசு அவருக்கு தான் தெரியும். ஓகே, சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே நம் பாவங்களை போக்குகிறவர். வார்த்தையான தேவன் உடலெடுத்து நம் மத்தியிலே வந்திருக்கிறார். இவரை உண்பவர்கள் என்றுமே சாக மாட்டார்கள். தூய ஆவியின் வல்லமையால் இந்த உலகில் மட்டுமல்ல, விண்ணுலகிலும் கடவுளோடு நித்தியத்திற்கும் வாழ இந்த திருவிருந்தோடு நம்மை அழைக்கிறார். இந்த அழைப்பிற்கு தாழ்ச்சியோடும் மன்னிக்கிற குணத்தோடும் சமாதானத்தை ஏற்படுத்துகிற எண்ணத்தோடும் வந்திருக்கிறவர்கள் மட்டுமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரின் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடணும், எனது ஆன்மா நலமடையும். வந்த அமுதே, சிந்தை மகிழ் உறவே, தந்தை தரும் உணவே, அன்பில் கனிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழ் உறவே, தந்தை தரும் உணவே, உனக்காக நான் ஏங்கி தவித்தேன், எனில் வாழும் உணவாக அழைத்தேன். உனக்காக நான் ஏங்கி தவித்தேன், எனில் வாழும் உணவாக அழைத்தேன். அன்பில் கனிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழ் உறவே, தந்தை தரும் உணவே. விருந்தாக வரும் தேவன் உனை காண்கையில், வருந்தாகும் பசியாவும் பரந்தோடுதே. மறந்தாலும் மறவாத உனதன்பையே, இருந்தாலும் இறந்தாலும் மனம் தேடுதே. பசியார பரிவோடு அழைக்கின்றேன் வா, இசையோடு தமிழ் சேரும் சுவை காணவே.
தேடி உனை நாடி நிறைவாகுவே, உன்னில் உருவாகுவே. அன்பில் கனிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழ் உறவே, தந்தை தரும் உணவே. அன்பில் கனிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழ் உறவே, தந்தை தரும் உணவே. நீ கொண்ட உறவானது எங்கள் உயிர் போன பின்னாலும் விலகாதது. என் மீது நீ கொண்ட அன்பானது அது தினந்தோறும் பலியாக அரங்கேறுது. இறைவா என் இறைவா என் நகம் வாருமே, இதயம் என் இதயம் உன் அருள் காணுமே. இறையாட்சி சமபந்தி உருவாகுமே, மண்ணில் உருவாகுமே. அன்பில் கனிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழ் உறவே, தந்தை தரும் உணவே. அன்பில் கனிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழ் உறவே, தந்தை தரும் உணவே. உனக்காக நான் ஏங்கி தவித்தேன், எனில் வாழும் உணவாக அழைத்தேன். உனக்காக நான் ஏங்கி தவித்தேன், எனில் வாழும் உணவாக அழைத்தேன். அன்பில் கனிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழ் உறவே, தந்தை தரும் உணவே. சிந்தை மகிழ் உறவே, தந்தை தரும் உணவே. நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவால் ஊட்டம் பெற்றுள்ள நாங்கள் உம்மை கெஞ்சி வேண்டுகின்றோம். அருள்மிகு கண்ணியிடம் பிறந்தவும் திருமகனை இவருள் அடையாளத்தின் வழியாக உட்கொண்டுள்ளோம். அதனால் எங்கள் சொற்களால் அவரை அறிவிக்கவும் செயல்களால் அவரை பற்றிக் கொள்ளவும் அருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முழந்தால் படியிடுங்கள். அதே ரூல் தான். வயசானவங்க உடம்பு சரியில்லாதவங்க மட்டும் உட்காந்துக்கோங்க. மற்றவர்கள் தயவு செய்து முழந்தால் படியிடுங்கள். ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். அன்பான
பிரியமானவர்களே, திருவிவிலியத்தில் எண்ணெய் என்பது பரிசுத்த ஆவியாரினுடைய அடையாளமாக இருக்கிறது. எங்க? 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 13வது வசனத்தில் சாமுவேல் தாவீதின் மீது எண்ணெயை ஊற்றி அவரை அபிஷேகம் செய்தார். நீங்கள் போய் வாசிச்சு பாருங்க. அந்த 13வது வசனத்தில் அவர் எண்ணெய் அவர் தலை மீது பட்டவுடன் ஆவியானவர் வந்து அவர் உடலில் தங்கினார்னு இருக்கும். அது மட்டும் இல்லை, யாக்கோபு 5வது அதிகாரம் 14வது வசனத்தில் ரொம்ப அழகாக இருக்கு. திருச்சபையிலே மூப்பர்களை அழைத்து வாருங்கள். மூப்பர்கள்னா யாரு? குருக்கள். மூப்பர்களை அழைத்து வந்து அவர்கள் உங்கள் மீது எண்ணெய் பூசி ஜெபிப்பார்கள். அப்படியே இருக்கு. யாக்கோபு 5:14வது வசனத்தில் இருக்கு. பார்த்தீங்களா? இறை வசனம் சொல்வதை தான் நம்ம செய்கிறோம். அப்போ இது வந்து ஆவியானவருடைய அடையாளம், பரிசுத்தாவின் அபிஷேகத்தினுடைய அடையாளம். நோய்கள், மனக்காயங்கள், தொல்லைகள், நம்மை பிடித்திருக்கிற சில கட்டுகள் நீங்குவதற்கான ஒரு அடையாளம். ஆண்டவருடைய திருப்பிரசன்னத்தில் நம்ம ஜெபம் செய்து அந்த எண்ணெய் பூசப்படுகிறது. ஆகவே பக்தியோடு உங்கள் குழந்தைகளை எல்லாரும் குடும்பமாக வாங்க. அப்படி வந்து வரிசையாக வந்து அழகாக எண்ணெய் பூசி ஜெபிக்கலாம். என்னோடு இணைந்து ஜெபிக்க நான் உங்களை அழைக்கிறேன். ஆண்டவருடைய ஆவியானவருடைய அபிஷேகம் கிடைத்தால் என்ன ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் என்பதை வாசிக்கிறேன். எசாயா 11:2. ஆண்டவரின் ஆவி அவர் மேல் தங்கியிருக்கும் பொழுது அவருக்கு ஞானம், மெய்யுணர்வு, அறிவுரை திறன், ஆற்றல், நுண்மதி, ஆண்டவர் மீது அச்சம், இவற்றை ஆவியானவர் அவர்களுக்கு தருவார். எவ்வளவு அழகான வசனம் இல்ல? எசாயா 11:2. எல்லாரும் 2 கைகளையும் உயர்த்தி, எல்லாரும் கை வலிக்கட்டும். பிரியமானவர்களே, முன்னாடி இருக்கிற சேர்ல சப்போர்ட் கொடுக்காதீங்க. நல்ல கையை உயர்த்தி கண்களை மூடி என்னோடு இணைந்து ஜெபிக்க உங்களை அழைக்கிறேன். எல்லாம் வல்ல எங்கள் அன்பு இறைவா, இந்த திருவிழா நாட்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அன்னை மரியாளின் ஆவிக்குரிய வாழ்வை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தினீர். உமக்கு பிரியமான பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை அந்த அன்னை வாழ்ந்தார். ஆவியானவரின் வல்லமையாலே இந்த உலகத்தில் உம்மை வெளிப்படுத்தினார். நன்றி கீதம் பாடினார். உம்முடைய அதிசயங்களை, அற்புதங்களை வெளிப்படுத்தினார். இன்றும் அவர் வழியாக எத்தனையோ கோடான கோடி மக்களுக்கு நீர் அதிசயங்களை செய்து கொண்டிருக்கிறீர். நன்றி ஆண்டவரே. அப்பா, இங்கு இதோ இதயத்தையும் உள்ளத்தையும் கைகளையும் ஏறெடுத்து ஜெபித்துக் கொண்டிருக்கும் உடைய மகனை, மகளை, குழந்தைகளை கண்ணோக்கி பாரும். உடைய வல்லமையான கரத்தை விண்ணகத்திலிருந்து நீட்டி இந்த அருமையான மக்களை ஆசீர்வதி. அவர்கள் உள்ளத்தில் இருக்கிற காயங்கள் மறையட்டும். எத்தனையோ பேர் வேதனைகளோடு, சொல்ல முடியாத துன்பங்களோடு, கண்ணீரோடு, கவலையோடு, கஷ்ட நஷ்டங்களோடு, வெளியில் சொல்ல முடியாத சில காரியங்களோடு இங்கு வந்து முழந்தால் படியிட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, அவர்களை நீர் ஆசீர்வதி. மனிதர்களுக்கு எதுவும் தெரியாதப்பா, எங்களை கிண்டல் பண்ணுகிறார்கள், ஏளனமாக பேசுகிறார்கள், அவமானப்படுத்துகிறார்கள், எங்களை குறை சொல்லுகிறார்கள். நன்மை செய்த பொழுது கூட எங்களை அழிக்கத்தான் பார்க்கிறார்கள். பொறாமை, நாங்கள் வளர்வதைக் கண்டு வயிற்றெரிச்சல், தொல்லைகள், சண்டைகள், பொல்லாதவைகள், புரணி பேச்சு. ஆண்டவரே, எல்லா கொடுமைகளையும் நாங்கள் அனுபவித்தாலும் அப்பா, உம்முடைய அன்பு உண்டு, உம்முடைய இரக்கம் உண்டு, உம்முடைய கிருபை உண்டு, உம்முடைய ஆவியானவருடைய வல்லமை உண்டு என்பதை நம்பி நாங்கள் ஓடோடி வந்திருக்கிறோம். இதோ இந்த வேளையிலே இந்த லூர்து மாதா திருத்தலத்திலே ஜெபித்துக் கொண்டிருக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதியும். குழந்தைகளை ஆசீர்வதியும். குறிப்பாக வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதியும். வயதானவர்களை ஆசீர்வதியும். உடல் நோயோடு, வாதைகளோடு, தொல்லைகளோடு வந்திருக்கிறவர்களை ஆசீர்வதியும். பிசாசு பலரை கட்டி வைத்திருக்கிறான். அத்தனை பேரையும் ஆசீர்வதித்த ஆண்டவரே, இதோ நாங்கள் எண்ணெய் பூசி ஜெபிக்கும் பொழுது உம்முடைய வல்லமை அந்த எண்ணெயின் மீது இறங்கி அப்பா, அவர்கள் அந்த கட்டுகளில் இருந்து, நோய்களில் இருந்து, கண்ணீரில் இருந்து, சோதனைகளில் இருந்து, போராட்டங்களில் இருந்து விடுதலை பெறுவார்களாக. நோய் நொடி இல்லாமல் சமாதானத்தோடு மகிழ்ச்சியோடு வாழும் வாழ்க்கையை ஆவியானவரின் துணையோடு எங்களுக்கு தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். ஒரு சொல்லாலே மனிதரை எழுப்பினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அனைவரும் முழந்தால் படியிட்டு மாண்புயர் கீதம் பாடுவோம். மாண்புயரில் அனுமானத்தை தாழ்
தெய்வத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சோதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்ப்போம். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்தையாவோமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உம் திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம் மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் தாரும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தூய ஆவியானவருடைய துணையோடு வாழ சென்று வாருங்கள். இன்றைய வழிபாடு நிறைவேறியது. இறைவனுக்கு நன்றி. அருள் நீரை மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுள் சிறந்தவள் நீரே. மாமரியே நீ வாழ்க. அன்னை வாழ்க வாழ்க. வாழ்க வாழ்க. அன்னை வாழ்க வாழ்க. லோர்த